நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக கொங்கு இளைஞர் பேரணி தலைவர் திரு தன்னியரசு அவர்கள். வணக்கம். வணக்கம்மா சுதம்மா. வணக்கம். அதிமுகவினுடைய கட்சி கொடிய பாத்தீங்கன்னா அதுல அண்ணா அவர்களுடைய புகைப்படமானது இருக்கும். அதுல அந்த உருவத்துக்கு பதிலாக இப்ப அமித்ஷாவினுடைய உருவத்தை மாத்தி வச்சுக்கிட்டாங்க அதிமுக கட்சியினர் அப்படின்னு சொல்லி RS பாரதி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இது அதிமுகக்குள்ள பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி நிறைய விஷயங்கள் அதிமுக தலைமையில பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கருத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? அதிமுக இந்த மாநாட்டுல அவங்களுடைய பங்களிப்பு அதை பத்தி குறிப்பிடுங்க. அமித்ஷா போட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியில போட்டுக்கிட்டா பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உண்மையிலேயே இல்ல சார், அதெல்லாம் ஏன்னா இப்ப அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. ஏன் அதிர்வலைன்னு சொல்றேன்னா, இப்போ அவங்களுடைய ஐடி விங் அந்த வீடியோக்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது முன்னாடியே செய்யணும் இல்லையா? இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்த பின்னாடி தானே ஐடி விங்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு அப்டேட் குடுக்குறாங்க. அப்போ அந்த ஒரு இதுனா இல்ல ஐடி விங்ல எப்ப கண்டிச்சாங்க? யார கண்டிச்சிருக்காங்க? இந்து முன்னணி கண்டிச்சிருக்காங்களா? முருகன் மாநாடு அந்த காணொலி போட்டது தவறு, அந்த காணொலியை நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். காணொலி தவறானது, பிழையானது. நாளைக்கு விநாயகர் மாநாடு நடத்திட்டு இதே மாதிரி தான் போடுவான். அது தவறானது, பிழையானது, மறுபடியும் கூட தான் இருக்க போறாங்க. காணொலி தவறுனாமா யாரை கண்டிச்சாங்க? யாருக்கு மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? அது மட்டும் இல்ல, ஐடி விங்னு ஒரு விங் இருக்கு. யாருக்கு தெரியும்? அது யாருக்கு சொல்லி நாட்டு மக்களுக்கு என்ன தெரியும்? ஏன் அந்த கட்சியில் ஐடி விங்க தவிர யாரும் இல்லையாங்கிறேன் நான். 24 மணி நேரம் வாயை மூடாத எத்தனையோ தலைவர்கள், முன்னணி தலைவர்கள்லாம் அங்கே போய் கலந்துக்கிட்டு வந்தவங்களே வாயை திறக்காம போனாங்க. இந்த வாய் இருந்து பேசலாம். அது எப்படி இந்து முன்னணி, பாஜக, RSS கூட்டங்களுக்கு போனா மட்டும் நம்ம ஆளுக்கு வாயை திறக்க முடியறது இல்லை? அப்படின்னா வாய் திறக்க முடியாத அளவுக்கு அங்க போய் அங்க என்ன எதுக்காக போறது? நல்ல வேலை. அதுதான் சார், இப்ப போனதுக்கு சில விமர்சனம், அவங்களும் சில கேள்வி எழுப்புறாங்க. அதாவது திராவிடம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொன்ன கவர்னருடைய மாளிகைக்கு போய் டீ அருந்தினாரு முதல்வர். அப்போ யாருமே கேள்வி கேட்கல, இப்ப மட்டும் ஏன் கேள்வி கேக்குறீங்க அப்படின்ற ஒரு இதை அதிமுகவினர் முன்வைக்கிறாங்க. கவர்னர் எல்லாம் கட்சி ஆபீஸ் கிடையாதுமா. இந்து முன்னணி நடத்தினது கட்சி அரசியல் மாநாடு. கவர்னர் அலுவலகம் கட்சி ஆபீஸ் கிடையாது. கவர்னருங்கிறவன் அண்ணா ஒரு அரசியல் அமைப்பினுடைய ஒரு நிர்வாக முதன்மை நிர்வாக அதிகாரிங்கிறதுனால அங்க போகாம வேற எங்க போறது? நீங்க கட்சி ஆபீஸுக்கு போனா தானே. RSS ஆபீஸுக்கு போனாரு, நாக்பூருக்கு போனாருன்னா கண்டனத்துக்குரியது. கட்டாயம் இல்ல இல்லையா? கட்டாயம் இல்லாத போது எதுக்கு முதல்வர் போயிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்க போய் நீங்க திராவிடம் பிழையானது, பொய்யானது அப்படின்னு நீங்க சரியா சொன்னீங்க ஆளுநர் அவர்களே அப்படின்னு பாராட்டி பரிசீலிச்சுட்டு வந்தாரா? அவங்களும் நிர்வாக காரணங்களுக்காக போறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நீ திராவிடர் கழகத்தில் கொள்கையில உறுதியா இல்ல ஸ்டாலின் அல்லது திமுகன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய நாங்கள் திராவிட கருத்தில் உறுதியா இருக்கிறோம்னு சொன்னா மக்கள் ஆதரிக்க போறாங்க. ஸ்டாலினை நிராகரிச்சுட்டு போறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பகுத்தறிவு கருத்தில், திராவிட கருத்தில், அண்ணாவின் கருத்தில், புரட்சி தலைவர் அம்மாவின் கருத்தில் உறுதியாக இருந்தா நம்ம வரவேற்கத்தானே செய்யறாங்க. நாட்டு மக்கள் அதைத்தானே எதிர்பார்க்கிறாங்க. அமித்ஷாவின் படத்தை வேணும்னே நியூஸ் ஆக்குறாங்க. இத வேணும்னே நியூஸ் ஆக்குறாங்க. அவங்க கலந்துகிட்டதா இருக்கட்டும், இல்ல அந்த காணொலிக்கு இவங்க அமைதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே நியூஸ் ஆக்குறாங்கன்னு சொல்லி திமுகவினர் மேல குற்றம் சாட்டுறாங்க இல்லையா? அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா வேணும்னே அதிமுகவினர் மேல குற்றம் சாட்டுறாங்க. இல்ல, திமுக தான் வேணும்னு இதை நியூஸ் ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. திமுக நியூஸ் ஆக்கலாமா? நாட்டு மக்கள் பாக்குறாங்க. திமுக ஒண்ணு செவ்வாய் கிரகத்துல வந்தவன இல்ல. அவனும் தமிழ்நாட்டுக்காரன் தான், திமுக காரன். அவனுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். அவங்க ஆட்சி தான் நடக்குது. அப்ப அவன் தானே பதில் சொல்லணுங்கிறேன். அவன் தானே எதிர்கட்சி, நீங்க தானே எதிர்கட்சி. நாட்டில் நடக்கிற செய்திகளில் எது பிழையானது, தவறானது என்று ஜனநாயகத்தில் கருத்துரிமை உள்ள ஒரு கட்சி, ஆளுகிற ஒரு கட்சி, அதன் முன்னணி நிர்வாகிகள் எதிர்கட்சியிலும் அல்லது இதர கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது எதிர்கூட்டணியில் முதன்மை கூட்டணியில் இருக்கிற கட்சிகளினுடைய அன்றாட நடவடிக்கைகளை இவர்கள் பகுத்து விமர்சிப்பார்கள், கண்டிப்பார்கள், அல்லது புகார் செய்வாங்க. அதைத்தான் நாட்டு மக்கள் பாக்குறாங்க. அதுதானே ஜனநாயகம். அண்ணா அவர்களுடைய காலத்துல பாத்தீங்கன்னா, இப்போ திமுகவினுடைய கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப பாஜக கூட்டணியில இருக்கிறாங்கன்ற கருத்துல இவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறீங்களே, கம்யூனிஸ்டுகளும் அண்ணாவுடைய ஆட்சி காலம் இருக்கும் போதே திராவிடம் ஒரு மாயை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் இந்தியாவுக்கும் திராவிடத்துக்கும் என்ன சம்பந்தம் இப்படின்னு எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. அப்படிப்பட்ட கட்சிகளோடு நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. ஆனா அதிமுகவை ஏதாவது குறை சொல்லணும், திராவிடத்தையே மறந்துட்டாங்க, கட்சியை அடமானம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே அதிமுக மேல அவதூறு பரப்புறாங்க திமுகன்னு சொல்றாங்க. திமுக செஞ்சா அது பிரச்சனையா இல்ல, அதிமுக பண்ணா மட்டும் அது பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் தவறே இல்லம்மா. கம்யூனிஸ்ட் சொல்லுவது திராவிட மாயைன்னு சொன்னா,
திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தை தவறாக பயன்படுத்துகிறது என்றால் நேராக பயன்படுத்துகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க பண்றோம்னு சொல்லி செய்யுங்கிறேன். மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஆட்சிக்கு வர போறீங்க. உங்களுக்கு என்ன அச்சம்ங்கிற நான், உங்களுக்கு என்ன பயங்கிற நான். அது திமுக செய்யறது திராவிட மாயைன்னு சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் சொல்லுது, எல்லாருமே சொல்றாங்க திராவிடமே வேண்டாம். அப்படின்னா நீங்க என்ன கருத்தியலில் இந்த நாட்டு மக்களை வழிநடத்துறதுக்கு அதிமுகவினுடைய திட்டம் என்னங்கிற. இப்ப அதிமுக என்ன திட்டத்தின் அடிப்படையில் இந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கை என்ன, அந்த கொள்கையை நாங்கள் உறுதியாக பின்பற்றுகிறோம். எப்ப பிரகடனப்படுத்திருக்காங்க நான். அண்ணாவின் பெயரால், பெயரால், திராவிடத்தின் பெயரால் ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, திமுக தலைவர் அவர்களே, நீங்கள் இந்தந்த திட்டத்தில் இந்தந்த நடவடிக்கைகளில் உங்களுடைய அரசு திராவிட மாடலுக்கு எதிராக இருக்கிறது, திராவிட கருத்தியலுக்கு, திராவிட கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது, ஆகவே நாங்கள் கண்டிக்கிறோம்னு நீங்க போராட்டம் நடத்துங்க. நீங்க திராவிட கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி கொண்டு உண்மையான திராவிட அரசியலை பேசுங்க அதிமுக. அதுதான் நாட்டு மக்கள் விரும்புறாங்க. நீங்க அப்புறம் அதை இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கூட்டணியா இருக்கட்டும், இல்ல திமுகவை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அப்படின்ற இந்த தேர்தல்ல தோக்கடிக்கணும் அப்படின்றதுதான் அதிமுக பாஜகவுடைய நோக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கொள்கை, எங்களுடைய கொள்கையும் பாஜகவினுடைய கொள்கையும் வந்து வெவ்வேறா இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா எங்களுடைய நோக்கம் தற்போது திமுகவை வந்து தோக்கடிக்கணும். அந்த வகையில இப்போ விசிக விஜய் அவர்களுடைய கட்சி தாவேகாவில வந்து அதிமுக வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பதாகவும், 2 பேருக்குமே வந்து துணை முதல்வர் பதவியை வந்து கொடுக்கறதுக்கு அதிமுக தயார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களுமே வந்து இப்போ செய்திகளாக வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த வகையில அதிமுக இந்த பாஜகவினோட இந்த மாநாட்டுல வந்து கலந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே இதை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அதிமுக திராவிடத்தையே மறந்துட்டாங்கன்னு சொல்றது எப்படி எடுத்துக்கிறது? திராவிடத்துல நினைவில் இருந்த தேவை மறக்கிறதுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க திராவிட மாடலே வேண்டாம், அதிமுகவுக்கு கட்சி என்ன கொள்கைன்னு தெரியாது, பாஜகவினுடைய கட்சி கொள்கை என்னன்னு தெரியாது, திமுகவை ஒழிக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே கொள்கை, வேற ஒண்ணும் இல்ல. சரி பரவாயில்ல, ஒழிச்சா இப்ப என்ன இப்ப நான் ஒழிச்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கிற நான். ஒழிச்சிட்டு துணை முதல்வர் பதவி அதை பத்தி சொல்லுங்க சார். எதுமா இந்த துணை முதல்வர் பதவியை விஜய் அவர்களுக்கும் இல்லம்மா 10 துணை முதலமைச்சர் கொடுப்பாங்க அவங்க பாஜக இந்த காட்டு கூட்டத்துக்கு. இப்ப நீங்க தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற சித்தாந்தம் இல்லாத அரசியல் வணிகர்கள், வியாபாரிகள், பிழைப்புவாதிகள் எம்எல்ஏவா இருப்பாங்க, அமைச்சரா இருப்பாங்க, தலைவரா இருப்பாங்க பல பேர். அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம்னா என்ன, அரசியல்னா என்ன, அதனுடைய அரசியல் சாசனம்னா என்னன்னெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தான், நான் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சராகணும், துணை முதலமைச்சராகணும், முதலமைச்சராகணும். எதுக்காகணும்? பணம் சம்பாதிக்க ஆகணும், எஸ்டேட் வாங்கணும், பங்களா கட்டணும், நாங்கள்லாம் ஃபாரின்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வசதியாக இருக்கணும், ஸ்டார் ஹோட்டலில் இருக்கணும், இப்படி தான் நினைப்பான். இவனுக்கு அதை தவிர வேற என்ன நோக்கங்கிற நான். அதனால தான் பாஜக சொல்லுது கூட்டணிக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த காட்டு கூட்டம் பூரா போகும். இந்த ஏழையா கட்சி நடத்துறவன் திருமாவளவன் அவர்கள் கிட்ட பேசினதா சொல்றாங்களே சார். திருமாவளவன்லாம் இந்த காட்டு கூட்டத்துக்கிட்ட போய் ஏமாற மாட்டாரு. பாஜகவோட போய் சேர மாட்டாரு. பாஜக தனித்து நின்று அதிமுக தாவேகாவனா திருமாவளவன் போவாரு. வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்கு பாஜக இல்லாத அதிமுகனா நீ அப்புறம் பாஜக இல்லாத அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வெற்றி கழகம்னா அவங்களுக்கு அது பரிசீலிப்பாங்கல்ல. அதுல ஒண்ணு அவருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட அதைவே திரும்ப ஒரு ஆப்ஷனா வச்சுக்குவார், அவ்வளவுதான். ஏன்னா அதுல கருத்தியலில் உறுதி இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தமிழக வெற்றி கழகம் இரண்டுமே கருத்தியலில் உறுதி இல்லாததுதான். திராவிட முன்னேற்ற கழகமே ஏறந்தாலும் அப்படித்தான். திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையா கருத்தியல் ஒரு கோட்பாட்டை செயல்படுத்துவதில் வீரியமா இருப்பாங்களான்னு இல்லை. ஏன்னா அந்த கட்சியில அவர் தளபதி தவிர, தலைவரை தவிர பகுத்தறிவாளர்னு நீங்க அங்க ஒருத்தரை கூட காண முடியாது. கண்ணு கட்டி தூரத்துக்கு இல்லை. அப்ப ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றீங்க. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, பாஜக கூட்டணி மட்டும் தான் இல்ல, அதுதான் ஒண்ணுதான் வித்தியாசம்னு சொல்றீங்களா? ஆமாமா, வேற என்ன வேறுபாடுங்கிற. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையேற்று இருக்கிற தலைவர் ஒரு பகுத்தறிவாளரா, ஒரு பெரியாரியவாதியாக, ஒரு தத்துவ கோட்பாட்டு திராவிட பாரம்பரியத்திலிருந்து செழித்து வளர்ந்து அதை நிறுவுவதற்காக பொறுப்புக்கு வந்திருக்கிற ஒரு அரசியலாளரா இருந்திருந்தா இப்ப தளபதியா அவரானா அவர் ஒரு சில இடத்துல உயர்ந்து கூட இருக்க முடியும், அல்லது கடும் போட்டியாக இருக்கு. இங்கே ஒரு தத்துவ குடும்பத்திலிருந்து, ஒரு தத்துவ இயக்கத்திலிருந்து அதை பிரதிபலிக்கிற தலைவராக தளபதி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிறார். அவரே நாட்டின் முதலமைச்சராகவும் இருக்கிறார்.
இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியா இருக்கிற அதே திராவிட இயக்கத்தின் தலைவர் அதாவது வந்து பகுத்தறிவு கருத்திலிருந்து விலகி கோட்பாட்டு தளத்திலிருந்து விலகி ஒரு சாதாரண ஒரு இயல்பான அரசியல்வாதியை போல அவருடைய செயல்பாடும் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய பரப்புரைகளும் இருக்கு. இதுதான் இங்க இருக்கிற வேறுபாடு. இந்த பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டுதான் வடநாட்டு கட்சி, இந்தி கட்சி, இந்துத்துவ கட்சி, அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் இவர்களை வந்து அதிமுகவை பணிய வைத்து அவர்களை தன் விருப்பம் போல ஆட்டு வைக்கிறார்கள். இப்ப கூட நீங்க அந்த மாநாட்டுக்கு அவர்கள் விரும்பி போயிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்கள அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அவங்களும் போய் பாவம் எதுவும் பேசாம அமைதியா அமர்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க இருக்கும்போதே பெரியாருக்கு எதிராக, அண்ணாவுக்கு எதிராக அவர்களெல்லாம் அசுரர்களை போல, அதர்மத்தை நாட்டில் நடத்த வந்தவர்களை போல, அவர்களெல்லாம் ஒழிப்பதற்கு முருகன் வருவதை போல காட்டுறதா, அதையும் அவர்கள் வேடிக்கை பார்த்து விட்டு வருவதைத்தான் இப்ப திமுக விமர்சிக்குது. அதை நீங்க ஐடிவிங்க கண்டிக்கிறதா சொல்றாங்க. என்ன கண்டிக்க முடியும் அவங்க? அதான் இன்னும் அந்த பாஜக வந்து உங்களுக்கு அதிமுகவின் தோளில் ஏறிக்கொண்டுதான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இந்த காட்டு பரப்புரையை, அவதூறு பரப்புரைகளை, மூட கருத்துக்களை அவர்கள் துணிந்து பரப்புகிறார்கள். இப்ப திமுகவும் அதிமுகவும் உறுதியா நின்று பாஜகவை எதிர்த்தா இங்க பாஜக 0. அதுதான் இவ்வளவு காலம் இருந்துச்சு. அதிமுக எப்பொழுது பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் போனதோ, எப்பொழுது தத்துவ கோட்பாட்டு நிலையிலிருந்து நீர்த்து போக செய்தார்களோ அப்பொழுதே பாஜக வலிமை பெற்றிருக்கிறது. எங்கிருந்தோ வந்த ஒரு வடநாட்டு கட்சி, தமிழ்நாட்டில் காலூன்றவே முடியாது இருந்த கட்சி, இப்பொழுது அது நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல வந்து தங்கி சொகுசா தன்னுடைய கருத்துக்களை பரப்புற அளவுக்கு அது ஆளுநர் மாளிகையிலையும் உள்துறை அமைச்சராகவும் பல்வேறு அமைச்சர் பொறுப்புகளாகவும் வந்து இங்க வேலை செய்யறாங்க. அதுக்காக அவர்கள் இந்த அவதூறை பரப்புவதற்கு ஆளுநராகவும் வருகிறார் ஒருவர், இந்த அவதூறை பரப்புவதற்கு ஆந்திராவிலிருந்து துணை முதலமைச்சர் வடிவிலும் ஒருவர் வருகிறார். அப்ப இந்த அவதூறில் இப்படிலாம் ஒரு காட்டு தர்பார் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இங்க நடமாட முடியுது, நடத்த முடியுதுன்னா யாருடைய பலகீனத்தால வருது? அண்ணா திராவிட முன்னேற்ற பலகீனத்தால தான் அவங்க வர்றாங்க. அதுதான் இப்ப பெரிய சிக்கல். திமுக எதிர்க்கலாம், இன்னும் கூர்மையாவே எதிர்க்க முடியும், ஆனாலும் அவர்களும் பலகீனப்பட்டு கிடக்குறாங்க. திமுகவும் பலகீனப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் பாதி பேர் அமைச்சர்கள். இங்க சேகர் பாபுல இருந்து பல பேர் அங்க வந்து பகுத்தறிவாதிகள் அங்க அமைச்சர்களா இருக்கிறாங்க. மதுரையில் இருக்கிற பள்ளிவேல் ராஜ மாதிரி தான் எல்லாரும். அதிமுகவை விட பாஜகவை விட அவர்களும் அளவுக்கு இணையாக இறையை நம்புகிறவர்கள் தான். அப்ப இறையை நம்பி இந்துத்துவாவை நம்புகிற, மதத்தை நம்புகிறவர்கள் பகுத்தறிவு கருத்துக்குள்ள போய் நீங்க எப்படி இயங்க முடியும்? ஆகவே அது திமுகவும் கூட நீண்ட காலத்துக்கு இந்த கருத்தியலில் உறுதியாக இருந்து பயணிப்பது சிரமம்தான், நெருக்கடி தான். ஆகவே இப்ப நம்மை போன்ற தத்துவவாதிகள், பகுத்தறிவுவாதிகள் ஓரளவு பகுத்தறிவு இயக்கங்களை ஆதரிப்பது, அதற்கு அச்சத்தின் காரணமாக இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் இந்த பகுத்தறிவு இயக்கங்களுக்கு, பொது உடைமை இயக்கங்களுக்கு, மார்க்சிய இயக்கங்களுக்கு, அண்ணா அம்பேத்கர் இயக்கங்களுக்கு அவங்க வாக்களிக்கிறதுனால ஒரு திரட்சியா ஜனநாயகத்துல தற்காலிகமா ஒரு விடுதலை கிடைக்குது, ஆச்சரியாரத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு அரசு, திராவிட அரசு இருக்கிற இடத்திலேயே மதுரையில வந்து மாநாடு ஓட்டி இந்த அவதூறு பரப்ப முடியும்னா, இந்த திமுக ஆட்சி இப்ப அகற்றம்னு சொல்றாங்கல்ல, ஒரு கால் இவர்கள் விரும்புற மாதிரி 26ல அது அகற்றப்பட்டு விட்டுச்சுன்னே வச்சுக்குவோம். இந்த காட்டு கூட்டம் பூரா அவதூறை பரப்பி வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டதாகவே வச்சுக்குவோம். அப்புறம் இந்த தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுறது? இந்த தமிழ்நாட்டை அல்லது தமிழர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. அது பீகாரை போல, உத்தரப்பிரதேசத்தை போல, சத்தீஸ்கரை போல, ஜார்க்கண்டை போல, மேற்கு வங்கத்தை போல, வங்காளதேசத்தை போல, பாகிஸ்தானை போல, ஆப்கானிஸ்தானத்தை போல அது வந்து அது பால்பட்டு வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டுன்னு நம்முடைய மகாகவி முண்டாசு கவிஞர் பாரதி பேசுறார். தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு போனதாமோ பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தின்னு காந்தி சொல்ற அண்ணல, ஒரே ஒரு விடுதலை போராளிய, விடுதலை தலைவன. இப்ப நீ இந்த திமுக ஆட்சி போச்சு, பாஜக வந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் எப்படி இருக்கோ, இப்ப காஷ்மீர் எப்படி இருக்கோ அந்த நிலைமைக்கு தமிழ்நாடும் வந்துடும், ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்துடும். ஆகவே நம்ம வந்து ஜனநாயக சக்திகள், அறிவு சக்திகள், நாம வந்து 140 கோடி மக்களும் ஒரு அறிவு சமூகமாக தலைமுறணும், அமைதி சமூகமா இந்த நாடு இருக்கணும், போர் இல்லாத, வன்முறை இல்லாத, ஆரோக்கியமான, அமைதியான, சுகாதாரமான, கல்வி அறிவும் சாதி மதங்களை ஒழித்து ஒரு அமைதியான நவீன அரசியல் சமூகமாக இந்திய சமூகத்தை தரம் உயர்த்துவதற்கு தான் தனியரசு.
தனியரசை போன்று இருக்கிற ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம். இப்ப எங்களுக்கு மட்டும் என்ன, நாங்க இப்ப இறைவனின் பெயரால் நான் இறை நம்பிக்கை இல்லாதவர்களா, அல்லது எல்லா எங்களுடைய எங்களுக்கு வாக்களிக்கிறவர்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்களா, மத நம்பிக்கை இல்லாதவர்களா? அது அரசியலில் புகுந்து, அரசியலில் அது அறியாமையை புகுத்தி மக்களை ஏமாற்றுகிற போக்கு இருக்குல்ல, அதுதான் தவறானது, பிழையானதுன்னு நாங்கள் கருதுறோம். நம்ம தொடர்ந்து பரப்புரை நடத்துகிறோம். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இப்போ நம்முடைய பார்வையாளர்கள் வழியா கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய நாட்டு மக்களுக்கும் இது மாதிரியான இந்த இறைவனின் பெயரால் அரசியல் கட்சிகள் நடத்துகிற எந்த நிகழ்ச்சிகளிலும் தயவு செய்து பங்கேற்காமல், அவர்களுடைய அவதூறு கருத்துக்களுக்கு இரையாகாமல், நாட்டில் நம்முடைய மக்களின் நலன் கருதி, குடும்ப நலன் கருதி அமைதியை விரும்புகிற நாம் இது போன்ற தீய சக்திகளிடமிருந்து ஏமாறாமல், இரையாறாமல் நம்ம விலகி இருக்கணும். இப்போ நீங்கள் பகுத்தறிவு இயக்கங்கள் இருக்கிற நாட்டில் எங்கேயாவது வன்முறை நடந்திருக்கா? குடும்பத்தில் வன்முறை நடந்திருக்கா? எங்கேயாவது தற்கொலை நடந்திருக்கா? விபத்து நடந்திருக்கா? நடக்காது. ஆனால் இறை நம்பிக்கை இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா கூட்டமாக மக்கள் சாகிறாங்க. இப்போ கும்பமேளா நடந்துச்சு, எவ்வளவு பேர் இறக்குறாங்க. சத்சங்கம்னு ஒரு விழா நடக்குது, 125 பேர் ஒரே இடத்துல கூட்ட நெரிசல் சிக்கி செய்வாங்க. பெருமாள் காப்பாற்றுவான்னு திருப்பதிக்கு போறாங்க, சும்மா ஏதோ ஒரு இலவசமாக ஒரு டிக்கெட் கொடுக்குறான்னு 6 பேர் இறந்து போறாங்க கூட்ட நெரிசல் சிக்கி. அது தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம சேலம் மேச்சேரி சேர்ந்து ஒரு பெண்மணி இறந்து போறாங்க. அங்கே எங்கே சாமி காப்பாற்றினா? வீட்டில் இருந்தல. இப்போ அதே மாதிரி நீ சுனாமியில் வேளாங்கண்ணியில் போய் மாதா காப்பாற்றுவாங்கன்னு போனாங்க. சுனாமியில் ஆயிரக்கணக்கான பேர் செத்தது எங்கே செத்தாங்க? வேளாங்கண்ணி மாதா கோயிலில் கடலில் சுனாமியில் போனாங்க. அங்கே எங்கே மாதா காப்பாற்றல, ஏசு காப்பாற்றல? மெக்காவுக்கு போனாங்க. போன வருஷம் இதில் வெயில் காலத்தில் 600-700 பேர் இறந்த பிறகு அரசாங்கமே இங்கே வராதிங்க, கடுமையான வெயிலில் இறந்துருவீங்கன்னு சொன்னாங்க. அங்கே எல்லாம் காப்பாற்றல, எந்த நபி காப்பாற்றினாரு? இதெல்லாம் போய் மக்கள் இப்படி போய் விட்டில் பூச்சி மாதிரி விளக்குல போய் விழுந்து இறக்குற மாதிரி காட்டு மக்கள், நம்முடைய மக்கள் அறியாமையில இறைவனை நம்பி உயிரையே இழக்கிறாங்க. சில பேர் சொத்தை இழக்கிறாங்க, அறிவை இழக்கிறாங்க. இதெல்லாம் தான் நம்ம தடுத்து நிறுத்தி மக்களுக்கு நல்லது சொல்றது தான் மக்களின் நலன் கருதி, தேசத்தின் நலன் கருதி, நாட்டு நலன் கருதி தான் தனியரசு தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு இந்த கருத்து பரப்புரையில நம்ம தொடர்ந்து இயங்குறோம். நாட்டு மக்கள் தொடர்ந்து நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு, அறிவு சக்திகளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் நம்ம பார்வையாளர் வழியா நாட்டு மக்களுக்கு பணிவா என்னுடைய வேண்டுகோளையும் பதிவு செய்கிறேன். நாட்டு மக்கள் கட்டாயமா ஆதரிப்பாங்க. மதத்துக்கும் சாதிக்கும் இரையாகி மக்கள் தன் வாழ்வை சீரழிவுக்கு அல்லது இந்த மதப்படுகொலையிலோ அல்லது சாதிய படுகொலைக்குள்ளோ சிக்கி தேசத்தை பலகீனப்படுத்துவதற்கு நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். 8 கோடி தமிழ்நாட்டு மக்கள் சாதி மதங்களை கடந்து ஒரு அறிவு சமூகமாக தலைநிமிர தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், புரட்சித் தலைவி அம்மா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள், பொதுவுடைமைவாதிகள், சீவா, பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை போல, தீரன் சின்னமலையை போல, வேலுநாச்சியாரை போல, மருதுசகோரை போல, புலித்தேவர்களை போல, பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவை போல, குடும்பனாரையாவை போல, பல்வேறு நம்முடைய சமூக தலைவர் வீர அழகுமுத்துக்கோனை போல, ராமசாமி படையாச்சியாவை போல, அஞ்சலி அம்மாளை போல எவ்வளவோ சாதிய தலைவர்கள், மத தலைவர்கள் இங்கு இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் சாதியின் பெயரால இல்லை, வெள்ளையர்களை விரட்டுவதற்காக உயிரை தந்தார்கள். சாதி மதம் இணைந்து போராடிதான் அந்த தலைவர்கள் எல்லாம் நமக்கெல்லாம் வஉசி போன்ற செக்கிழுத்த செம்மல் எல்லாம் கடுமையா போராடி உயிரை தந்து இந்த நாட்டை, தேசத்தை மீட்டாங்க. கடவுளின் பெயரால இந்த தேசம் மீட்கப்பட்டுச்சு. RSS, BJP, இந்து முன்னணியா இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்துச்சு. விடுதலை வாங்கி தந்து சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் 80 வருஷம் இந்த மக்கள் செழித்து வளர்ந்தா உடனே இந்த மூட கூட்டம் மீண்டும் நம்மை ஒரு பாசிச சக்திக்குள்ள, சர்வாதிகார சக்திக்குள்ள, அறிவு வெளிச்சத்தை இவர்கள் தடுத்து நிறுத்தி மூட படுகொலையில் தள்ளுவதற்கு இது பெரிய ஒரு கருவியா இறைவனை பயன்படுத்துகிறார்கள் அரசியலில் அப்படிங்கிறதுனால நம்ம இதை கண்டிக்கிறோம். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள், இந்திய நாட்டு மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தோம். ஓகே சார், இப்ப மதுரையில் நடந்த முருகர் மாநாடு குறித்தும் அங்கு முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள், அதையொட்டி வந்த விமர்சனங்கள், இப்படி பல விஷயங்களுக்கு எங்களுக்கு பதில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சிமா, நன்றி, வணக்கம்.